வணக்கம் நண்பர்களே. விஜயோட கடைசி படம் வருகிற 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருந்த ஜனநாயகன் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. காரணம், அந்த படத்துக்கு இன்னும் சென்சார் சான்றிதழ் தரலை. இது எப்படியும் 10 நாள் முன்னாடியே கிடச்சிரும் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் ரிலீஸுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. ஆனாலும் அந்த தணிக்கை சான்றிதழ் வரல. அப்படி வராதனால பட தயாரிப்பு நிறுவனம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க, எங்களுக்கு உடனடியாக சென்சார் சான்றிதழ் வழங்கணும் அப்படின்ட்டு. அங்கே இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த விசாரணையை ஒரு நாள் தள்ளி வச்சிட்டார். அதாவது 7ஆம் தேதி தள்ளி வச்சிட்டார், நாளைக்கு. கூடவே ஒரு கேள்வி கேட்குறாரு, தை பிறந்தா வழி பிறக்கும், நீங்கள் ஏன் உங்கள் படம் ரிலீஸை ஜனவரி 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. நம்ம இப்போ அவருடைய கமெண்ட்டை எதுவும் அதை பற்றி எதுவும் நம்ம கருத்து சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு நாள் ஜனவரி 10ஆம் தேதி தள்ளி வச்சுக்கூடாதா அப்படின்னு நீதிபதி கேட்கும்போது இந்த படம் நேரடியாகவே பராசக்தியை ஜனநாயகனும் மோதுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது. அப்போ 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இன்னொரு பக்கம் மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், அதாவது இந்த சென்சார் போர்டு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பது, அங்கு இருக்கும் உறுப்பினர்கள் எல்லாம் மத்திய அரசுடைய ஆட்கள் தான். அவங்க அனுமதியோட அவர்களுக்கு ஒத்திசைவாக போகிற ஆட்களை தான் அந்த போர்டில் நியமிப்பாங்க. இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டாங்க, தணிக்கை குழு அதிகாரி படம் பார்த்துட்டாரு. பார்த்த பிறகு இந்த திருத்தங்களை சொன்னாங்க, திருத்தங்களை அவங்க செஞ்சுட்டாங்க. அதற்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும், அநேகமாக ரெடியாக கூட இருக்கும். ஆனால் இன்னும் தராமல் அவங்க இழுத்தடிக்கிறாங்க. காரணம் என்னங்கிறது நமக்கு தெரியாது. இது அரசியல் காரணம் அப்படின்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இது திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு வழக்கம் போல் பாஞ்சு பெறாண்ட ஆரம்பிச்சிட்டாங்க தாவேக தற்குறிகள். இது யார் கண்ட்ரோலில் இருக்குது இந்த போர்டுன்னு கூட தெரியாத தற்குறி பசங்களாக இருக்காங்க. அது ஒரு பக்கம். இப்போ இந்த படம் திட்டமிட்ட மாதிரி 9ஆம் தேதி வராமல் போச்சுன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கலை இந்த படம் சந்திக்கும். அது என்னன்னா, வெளிநாடுகள்லாம் 9ஆம் தேதின்னு சொல்லிட்டு அவங்க புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே போல் அண்டை மாநிலங்களில் கூட 9ஆம் தேதிக்கு புக்கிங் போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னும் பெரிய அளவுக்கு புக்கிங் ஓப்பன் ஆகலை. சில திரையரங்குகள் வந்துருன்ற நம்பிக்கையில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. பல திரையரங்குகள் இன்னும் ஓப்பன் பண்ணாமே அப்படியே முன்பதிவே இன்னும் தொடங்கலை, அப்படியே வச்சுருக்காங்க. இன்னும் சிலர் 200 ரூபாய் டிக்கெட்டு 1000 ரூபாய் 1500 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த சிக்கல் பெரிய அளவுக்கு பூதாகரமாக எழுந்திரிச்சு நிற்கிது. விஜய் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? 9ஆம் தேதி ரிலீஸ் இல்லைன்னா 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா? ஏன்னா ஜட்ஜி இந்த மாதிரி கேட்கும்போது வேறு வழி இல்லை, மாற்றி வைக்கிறதுக்கும் அதற்கும் சாத்தியம் இருக்குது. இப்போ ஒருவேளை இது 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த படம். அப்போ என்ன பண்ணால் பராசக்திக்கு அதற்கும் நேரடி கிளாஷ் வரும். ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக தான் தேட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த பராசக்திக்கு சில அரங்குகள் அதிகம், இது கொஞ்சம் கம்மி. ஆனால் அந்த ஓப்பனிங் வசூல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வச்சு தானே இவங்கெல்லாம் பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஓப்பனிங் வசூலுங்கிறது பெரிய அளவுக்கு பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பராசக்திக்கும் பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது, ஓப்பனிங் பெருசாக இருக்கும் அப்படின்னு எல்லோருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜனநாயகனுக்கு ஆப்வியஸ்லி ஓப்பனிங் பெருசாக தான் இருக்கும். ஆனால் சோலோவாக ரிலீஸ் ஆனால் பெரிய அளவுக்கு தொகையை காட்ட முடியும். இது கிளாஷ் என்னும்போது அந்த வசூல் சரிபாதியாக குறையும். காட்சிகள், திரையரங்குகள் எல்லாமே சரிபாதியாக போகுது இல்லையா? அப்படி போகிற போது இந்த ஜனநாயகனுக்கான முதல் நாள் வசூலுங்கிறது இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் மிகப்பெரிய ஒரு காமெடியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆர்வ கோளாறில் முதல் நாள் 200 கோடி வசூல், 300 கோடி வசூல் அப்படின்னு அடித்து விடுறதுக்கான எல்லா சாத்தியமும் இருக்குது. இந்த படம் நான் முதல்லேருந்து சொல்கிறேன், இந்த படத்துக்கு உலகம் முழுக்க எவ்வளவு திரையரங்குகள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த படத்தினுடைய முதல் நாள் வசூல் எக்ஸாக்டாக என்னங்கிறத சொல்லிடலாம். இப்போ வரைக்கும் உலகம் முழுக்க எத்தனை திரையரங்குகள் அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா இந்த சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சிக்கல் போயிட்டு இருக்கும்போது, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போதே விஜய் ரசிகர்கள், விஜய்க்காக பேசுகிறவங்க, விஜய்க்கு முட்டு கொடுக்குறவங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படம் முதல் நாளில் 300 கோடி வரைக்கும் வசூல் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதை இழந்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதி தெரியாமல் அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இந்த சென்சார் சர்டிஃபிகேட் தொடர்பாக இந்த தாவேகா மற்றும் அதற்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள்
அடிப்படை அறிவு கொஞ்சம் கூட அந்த மூளையை பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த யோசனை கூட இல்லாமல் திமுகவை திட்டிக்கிட்டு திமுகவை எதிர்க்கிறதுனால மு.க. ஸ்டாலின் வந்து மத்திய அரசுக்கு சொல்லி அழுத்தம் கொடுத்து இந்த சான்றிதழ் வரவிடாமல் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து சிரிக்கிறதா கோபப்படுறதா? எங்கேருந்துடா நீங்கள் எல்லாம் வந்தீங்க? எப்படிடா எங்கடா இருந்தீங்க இத்தனை நாள்? எங்கள் மத்தியிலேயே இப்படியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தீங்களா? நீங்கள் என்ன மாதிரி ஜென்மங்க? இப்படியெல்லாம் வந்து நமக்கு கேட்க தோணுது. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ஒரு பக்கம் பயங்கர ட்ரோல் மெட்டீரியலாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த விஜய் படத்துக்கும் இல்லாத ஒரு ட்ரோல் வந்து இந்த ஜனநாயகன் அந்த ட்ரெய்லருக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அதே போல் அந்த பகவந்த் கேசரியை வந்து இவங்க ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ரீமேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற உண்மை வந்து எல்லா மத்தியிலையும் தெரிஞ்சிருச்சு. பகவந்த் கேசரி படத்தை தேடி பிடிச்சி ஓடிடியில் பார்த்து இதை ஓட்டுறதுக்குன்னே ஓடிடியில் தேடி பிடிச்சி பார்த்து படத்தை போட்டு வெளுக்கிறாங்க அவ்வளோ பேரும். இதுதான் படம் அப்படின்னா இந்த பொங்கலுக்கு இதை விட ட்ரோல் மெட்டீரியல் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் வந்து நம்ம இணையத்திலேயும் பொதுமக்கள் மத்தியிலையும் இருக்கிறத பார்க்க முடியுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே அடியாக வந்து அந்த படத்தை போட்டு அடித்து துவைச்சி ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அது என்னவா பண்ணியிருக்காங்கன்றது படம் வரும்போது தான் தெரியும். ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் வந்து அது நத்திங், அது ஒரு பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலை. படம் எப்படி இருக்குன்றது பார்க்கும்போது ஏன்னா விஜய்க்காக என்னென்ன காட்சிகள் மாற்றிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்த பிறகு தான் சொல்ல முடியும். ஆனால் அங்கே பாலகிருஷ்ணா கையில் இருக்கிற கோடாரியை கூட கடன் வாங்கிட்டு வந்து விஜய் கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது. இவ்வளவு கற்பனை வறட்சி இந்த ஒரு 4 படம் பண்ணார் வினோத், அதுக்குள்ளே வந்து வினோத்துக்கு இவ்வளோ ஒரு கற்பனை வறட்சி, அதுவும் வந்து கடைசி படம்னு சொல்கிற விஜய்க்கு இப்படி ஒரு மட்டமான ஒரு படத்தை வந்து ரீமேக் பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிற உணர்வையும் வந்து நம்ம இங்கே பதிவு செய்ய வேண்டி இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் வந்து சிக்கலே இல்லாமல் பராசக்தி ரிலீஸ் ஆகுது. ஏகப்பட்ட சிக்கலோடு வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கேள்விக்குறியோடு வந்து இந்த ஜனநாயகன் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலைக்கு வந்து வேறு யாரையும் குறை சொல்ல முடியாது. திமுகவையோ அல்லது பராசக்தி ஆதரித்து பேசுகிறாங்களா அவங்களையோ. ஏன்னா பராசக்திங்கிறது பார்க்கணுன்ற ஆர்வத்தை தூண்டி இருக்கிற படம். எல்லோருமே அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் அல்லது தீவிரமாக சினிமா பிடிக்காமல் இருக்கிறவங்க கூட, நான் சினிமாவை பார்க்க மாட்டேன்ப்பா, வருஷத்துக்கு ஒரு படம் தான் பார்ப்பேன், அவங்கெல்லாம் கூட வந்து நாங்கள் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு வந்திருக்கு, இந்த ட்ரெய்லர் அந்த ஆர்வத்தை கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் தீவிர ரசிகர்கள் மட்டும்தான் அந்த படத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. மற்றவர்கள் அதை வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலை பார்த்து சிரிக்கிறாங்க. அதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. ஸோ படம் வரட்டும். நாளைக்கு வந்து நிச்சயமாக இந்த படத்துக்கான தணிக்கை சான்றிதழ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த பக்கம் மத்திய அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் வந்து நாங்கள் இந்த படத்துக்கு எப்போ சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணுறது தான். நீங்கள் படத்தை வந்து இந்த தேதி ரிலீஸ் பண்ணுவோன்னு நீங்கள் சொன்னால் பத்தாது. ரிலீஸ் டேட்டை நீங்கள் அறிவிக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சட்டம் இல்லை, அது கட்டாயம் இல்லை அப்படின்னு அங்கே மத்திய அரசு சார்பாக வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் சொல்கிறார். அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்? இது வந்து விஜயை கார்னர் பண்ணுறாங்க, விஜயை வந்து தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வருவதற்காக பாஜக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வாதம் வந்து இதையொட்டி வருது. அப்போது இதுக்கு முன்னே என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே, விஜய் வந்து பாஜகவோட பி டீம் தான், மறைமுகமாக பாஜக இறக்கி விடப்பட்ட ஒரு ஆள் தான் அப்படின்னு ஒரு வாதம் போய்கிட்டு இருக்கு. அப்படி பாஜகவால் இறக்கி விடப்பட்ட ஆளுன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி சென்சார் சர்டிஃபிகேட் தராமல் படத்துக்கு செக்கு வச்சு அவரை வந்து கார்னர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. வாப்பா விஜய்னா வந்து இந்த கூட்டணியில் சேர்ந்துருவார்ல. ஏன் வந்து அவருக்கு இந்த மாதிரியான சிக்கலை கொடுக்குறாங்க? ஏன்னா கூப்பிட்ட உடனே விஜய் வந்துட்டா இந்த பாஜக பி டீம் அப்படிங்கிற வாதம் வந்து நிஜமாக போயிடும். ஒரு சிக்கல் கொடுத்து அவரை கார்னர் பண்ணி கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டா தான் அது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு புதுசாக ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது இனி வரும் 2 நாட்களில் தெரிஞ்சிடும்.